ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இந்த வார்த்தை மிக வல்லமையானது. ஆகவே அதை ஒரு நாளும் உட்காந்து அவளோடு வாசிப்பதற்கு பிரயாசப்படுங்க, ஆண்டவர் கிருபை தருவார். இந்த புதிய மாதத்தில் போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் சொல்கிறார் ஆண்டவர் உங்களை பார்த்து. அதே ஆண்டவர் எழுந்துருன்னு சொல்கிறார். எலும்பு, இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போ. ஏன் ஒரே இடத்துல ஒரே ஃபெயிலியரில் வாழ்க்கையில் நடந்த பல காரியங்களை நினச்சி ஏன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அங்கேருந்து எழும்பிப்போ. எங்கள் ஆண்டவர் எழும்பி போகிறது? எந்த பக்கம் திரும்பினாலும் வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆண்டவர். சோர்ந்து போர்வால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களை அதன் நடுவிலிருந்து புறப்பட உங்களை சுத்திகரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்போ அதே இடத்துல ஐயோ இது இப்படி முடக்காயிருச்சு, இப்படி ஆயிடுச்சே, நடந்ததை நினச்சி ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், எழுந்துரு, தூசியை உதறி விட்டு எழுந்து ஓடு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், உன் பின்னாடி நான் உன்னை காக்கிறவராக இருப்பேன், கவலைப்படாதன்னு சொல்கிற ஆண்டவர். இந்த புதிய மாதத்தில் அப்படியே ஆச்சரியமாக நடத்துவார். பயப்படாமல் தைரியமாக ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு விசுவாசத்தோடு போங்க. கர்த்தர் அவங்களுக்கு முன்பதாக சென்ற எல்லா கோணலான வழிகளை இந்த மாதம் சேவையாக்கும்படி ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.